யார் வேணும்? ஹசன் மாஸ்டர்ன்றது நான் தான் தம்பி. என்ன வா பேசு. வா. வா பாண்டி. இரு பாண்டி. அப்படி இரு. என்ன மாதிரி விஷயம்? என்ன வந்து நீங்கள் உங்களோட காய்க்கணுமா? ஆ ஆ சரி பேசுவோமா? நாங்கள் பாலக்காட்டில் இருந்து வரோம் சார். இவர் பேர் அசாம். நல்லா படிக்கிற பிள்ளை, கெட்டிக்காரன். ஆனால் இப்போ இவர் பெரிய கதை ஒன்று. ஓ நான் தான் தம்பி. சுலுத்தான சொன்னாரு நாளைக்கு 2 ஃபிளாட்டாம், நாளைக்கு கொழும்பு போகணுமாம். ரெடியா இருக்கட்டாம். வாங்க தம்பி, வந்து தேத்தனை விட்டுட்டு போங்களேன். வாங்க இல்லாட்டா அது சாக்கலாம். நான் அனுப்புறவ போகணுமா கொஞ்சம் போயிட்டு வரேன்.回到哪一个？我，我，我，我，我，我。
தம்பி சித்தால பெயின் மிக்சர் ஒரு பக்கெட் தாங்க. சித்தால பண்ண முடிஞ்சு மிக்சர் இருந்தது. மிக்சர்ல எந்த பக்கெட்டா வேணும்? சின்ன பக்கெட்ல 5 ரூபாய். 5 ரூபாய் பக்கெட் உண்டா? மிக்சர் வேறு அதிகமாக வேறனா தானும் சரி என்ன சரி. எப்போ வெளிநாட்டுக்கு போறீங்க? விசாலாம் வந்தியா? ஓம் தம்பி, நான் என்ன செய்ய? எனக்கு என்ன விருப்பமா? அது சரி. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகாம இங்கே இருந்து என்ன சரி பார்த்துக்கிட்டு செஞ்சு அப்படி காலத்தை கழிக்கலாதா? என்ன சரி சின்ன சின்ன தொழிலை பார்த்து செய்யலாம் தானே? என்ன தம்பி செய்யற? என் சாமாமிக்கிற விலைக்கு எந்த நிலைமை அப்படி இருக்கு. இந்த புள்ளோட எதிர்காலத்தை பார்த்தா அதை நினைச்சுதான் நான் போறேன். இந்த புருஷனும் கடத்தப்பட்டு அவர் இருக்கிறண்டா பரவாயில்ல. இந்த நிலைமை அப்படி இருக்கு. நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ் எதுக்கு போதுமானவன். அது அந்த முடிவு எடுத்தேன். ஏண்டா இப்போ நீங்கள் போகாம இங்கே இருந்து என்ன சரி செய்யலாம். என்ன சொல்கிறேன்டா, இப்போ நேரத்தில் இந்த நிறைய நிதியமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. இப்போ சர்க்காத்து நிதியம் இருக்குது, அது நிறைய இது இருக்குதானே. அதெல்லாம் போட்டு இப்போ நீங்கள் தைக்கக்கூடிய ஆள் தானே. ஒரு தையல் மிஷின் எடுத்து போட்டே இருந்தால் வீட்டை பார்த்து தச்சிக்கிச்சு அப்படின்னு சரி செய்யலாம் தானே உங்களுக்கு. அவட பொடியன் நல்லா படிக்கிற பொடியன் இல்லையா? அப்போ நீங்கள் விட்டு போட்டு போனேன்டா நீ எப்படியும் தெரியும் தானே உங்களோட தம்பியை. அப்போ உமா இருந்து கவனிக்கிற மாதிரி இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளையெல்லாம் இப்படி தானே நிறைய இதாக போகிறாங்க. அதனால் நீங்கள் இருந்து கவனிச்சேன்டா நல்லா அந்த பிள்ளையும் படிப்பான், ஏதோ விஷயம் நடக்கும். அதான் பார்த்து இல்லாட்டி அதில் விட்டு போட்டு சும்மா யோசிக்காம நல்லா எல்லாம் செய்யலாம். ஓ தம்பி, நீங்க சொல்றீங்கலாம். அது அந்த நிதியமெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு எங்க யார் உதவி இருக்கா? என் தம்பி இருக்கான் அந்த அவசாலி. என்ன போல அவனும் பார்த்துப்பான். அது நான் விட்டு போட போறேன். எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் பழையல. சரி, ஏதோ உங்களோட இஷ்டம். தான் நான் என்னால் ஏழுமான உதவியில் செய்யறதுக்கு தயார் அதிகம். என்ன சரி அப்படி ஹெல்ப் வேணும்டா கேளுங்க, நான் ஏழுமானத்தை செய்கிறேன். நான் போறேன் தம்பி, புள்ள தங்கி இருப்பான். சரி, அல்லோட அவ்வளோ பேசுவோம். நான் வெளிநாட்டுக்கு போய் உங்களுக்கு பெற்று வாங்கி அனுப்புவேன். இங்கே நல்லா படிக்கணும். ட்ரெயினிங் லோன்ஸ் வாங்கி அனுப்புவேன். விளையாட்டு சாமான்லாம் வாங்கி அனுப்புவேன். இங்கே நல்லா படிக்கணும், இது செய்யணும். டியூஷனுக்கு போக இந்த ஓட்ட மாடிக்கு சைக்கிள் வாங்கி தருவேன். பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட எல்லாம் சேர்ந்து விளையாடி தெரியாம நல்லா படிக்கணும், இது செய்யணும், புத்தியா இருக்கணும். மாமா சொல்ற மாதிரி கேட்கணும். உனக்கு தேவையானதையெல்லாம் மாமாட்ட கேட்டு வாங்கி நல்லா புத்தியா இருந்து படிச்சு உங்களுக்கு நாடித்தானே நான் வெளிநாட்டுக்கு போறேன். ஏமா சின்னாப்பிள்ள கேட்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? மற்ற கெட்ட பிள்ளைகளோட எல்லாம் விளையாடி தெரியப்படாமா? கெட்டு பேசுறீங்க. எப்ப வெளிநாட்டு போயிட்டு வருவீங்க? நான் தம்பி சாமான் எல்லாம் வாங்கி அனுப்பி போட்டு கொஞ்ச நாளையால வந்துருவோம்மா.
நம்பி அப்படித்தாலும் இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்க. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடு. உன்னை நம்பி தான் இந்த பிள்ளைய விட்டுட்டு போறேன். இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்க. உனக்கு என்ன தேவையண்டா நீ கேள்வி நினைக்கிட்ட. இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கியா? ஏன்டா ஹத்திரை பாப்பாவுமா இல்லாது அப்புறம் மச்சான் நீங்களும் தானே என்ன வளர்த்து நான் உங்களோட பிள்ளைய நான் அனாதையா விட்டுருவேன். நீ ஒரு காலத்துல இருந்து பாரு, நீ வெளிநாட்டு இருந்து வரக்கூட கொண்டமான் பெருசா எம்பையில படிக்க இருப்பான் பெரிய ஆளாயி. நான் நீ அனாதையா விட்டுருவேன். உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கேன்? அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்க. உங்களை எல்லாம் விட்டு போட போறதுக்கு எனக்கு என்ன விருப்பமா? எல்லாம் அல்லாடா கல்லாடா. பத்தாயிங்கம்மா பத்தாயிங்க. மாமனை சொல்லு கேட்டோட போமா. இப்ப இங்காலும் என்ன பிரயோஜனம்? வந்து முடிவு போதானே வேணும். நான் இவனை இப்படி நான் பார்த்து பெரிய ஆளவரா படிப்பு எம்பசிக்கு இவனை நான் படிப்புக்கு வந்து ஐஸ்வராக்குள்ள ஆட்டா காத்துட்டு நம்ம இனி காத்திருக்கிறதுவே இல்லை. விடுங்க போ. ஏய் அசாம், இந்த மாமா வர நேச மாட்டேறடா. பாப்புடா. என்னடா பண்டியல் விட வாசல கரவாங்க. ஒடுங்கடா ஒடுங்கடா. அடியே முன்ன வந்து வைக்கலாம். மாவாட காட்டலையா? ஒழுங்காரு. மாமா என்னடா உம்மாட கெசட்டும் கடிதம் மந்திரி. அசாம் என்ன கடிதம் மட்டும்தானா? அந்த கடிதத்தை வாசி தோச்ச கழட்டி எடுத்துட்டு வா. வெத்திய லேப்ப போட்டு பாப்போம். டேய் தோச்சு கிடக்க வெத்தி எடுத்துட்டு வாடா. மகன் நான் சுகமா இருக்கேன். நீங்க சுகமா இருக்கீங்களா? நல்லா படிக்கிற நீங்க நல்லா படிக்கணும். டியூஷனுக்கு போகணும், தொலை போகணும். காசு அனுப்பியிருக்கேன் மாமாட்ட. என்ன செய்யணும்? மாமாட்ட காசு கேட்டு வாங்கி வாங்க. சாமான் என்ன தேவைண்டா. பள்ளிக்கு போங்க, ஒழுங்கா தொலை போங்க, டியூஷனுக்கு போங்க. அங்கஞ்சு விளையாட போவாருங்க. அத்தங்கரைக்கு தண்ணி வெளியெல்லாம் விளையாட போவாருங்க. நல்லா படிக்கணும், நல்லா வரணும். நீங்க தம்பி அவசாலி சுகமா இருக்கீங்களா? இந்த மகன் நல்லா பத்திரமா பாத்துக்கங்க. நல்லா படிக்க வைங்க. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. நான் காசு அனுப்புறேன். இந்த நல்லா ஒழுங்கா பள்ளிக்கு ஓதுறதுக்கெல்லாம் அனுப்புங்க, படிக்க அனுப்புங்க.
ஒரு குறையும் வச்சுறாங்க என் மகனுக்கு. அவருக்கு நாடிதான் நான் வெளிநாடு வந்தேன். ஏன் தம்பி நல்லா பத்திரமா பாத்துக்க தம்பி, நல்லா படிக்க வச்சிரு தம்பி. சரியா? நான் காசு அனுப்புறேன்னா பத்திரமா பாத்துக்குங்க. என் பிள்ளைக்கு நாடிதான் நான் வந்திருக்கேன் வெளிநாடு. என்னடா என்ன? எனக்கு ஒரு கும்பாஸ் பெட்டி வேணும். அதுக்கு என்னடா இப்ப என்ன சொல்ற? காசு வேணும். காசு இல்லடா மாமா, நாளைக்கு கும்பாஸ் பெட்டியோட அடி கனியப்பாட சார் அடிப்பாரு. வாப்பாடா நீ வந்து குமிக்காரு. நீ என்ன படிச்சு கழிச்சுனா டாக்டர் ஆகுற பேசா படா போட்டு ஆயிரல. எங்க அம்மா உங்கள காசு அனுப்பினானே. நான் இப்ப விடுறேன் சின்னல காசு இல்லைன்னு சொல்லி என்ன நீ அடிக்கடி கேட்டு உங்க அம்மா 5 லட்சக்கணக்கில் எவ்வளவு சொல்லி குமிச்சிட்டு இருக்கியா? செல்ற விலங்கு இல்லையா உனக்கு? எங்க அம்மா எனக்கு தானே காசு அனுப்பினேன். அதங்க குடிச்சா முடிச்சிட்டீங்க. மாமா கிட்ட வாயாட அடிக்க நக்குதுங்க நாய இல்ல வள புனி மாமா தர படிக்காடா. யாரா இந்த வாழ உடைச்ச? இந்த வாழை நீ எந்த நாள் எடுக்கிற உடைக்கிறா வேலை? ஏண்டா வாராக்களை கூட்டிட்டு வார இவ்வளவு கிட்டி போல் வெட்டுறதுக்கு உங்க அம்மா 5 லட்சக்கணக்கில் காசு அனுப்பிட்டு இருக்கியா வாழ்வுன்றதுக்கு? எத்தனை வாழை உடைச்சிருக்க நீ இப்படி? ஏண்டா வளப்புனி உங்க அம்மா காசு அனுப்பிட்டு இருக்க எனக்கு வாழ்வுன்றதுக்கு. அண்ணனுக்கு வேலை செஞ்சா அந்த வாழை எடுக்கணும்னா இதுக்கு புறவும் அவனு நீ இந்த வீட்டுல ஒரு வாழை நான் எடுத்து உடைச்சா உங்க கைய கால உடைப்பேன் தான் நானே எங்கடா ஓடி துடடா என்ன போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நக்குச்சோறு உங்க காணாது உழைச்சிட்டு வந்து இடத்த கொடுத்து டேய் உன்னோட எத்தனை கரண்டா நான் சொல்லியிருக்கேன் இப்படி வேலை செய்யாது இப்படி வேலை செய்யான்னு சொல்லி. உங்க வாப்பா இப்படி வேலை செஞ்சான் உங்க வாப்பா அழிஞ்சு போனேன் நாயே. நீ படிக்கிற புள்ளன்னா படி இல்லாட்டி எங்க போய் தொலை. என்ன போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காம உங்க உம்மாட கஷ்டம் ஒரு பக்கம் அந்த நாளையில உங்க வாப்பா எவ்வளவு உங்க வாப்பட கஷ்டம் ஒரு பக்கம். இப்ப நீ வந்திருக்கே காலை காலாவோ 2 பேருக்கும் பதிலா சாயந்தரம் போய் ரோட்ல பஸ்ல அடிபாட்டு சும்மா இருந்துட்டு என்ன கஷ்டப்படுத்தாம. இதுக்காக உங்க வாப்பா அழிஞ்சி போன அந்த டைம்ல கொண்டு அவனுக்கு வெட்டி உங்க வாப்பாவை உன்னப்புறம் அடல அடிச்சுக்கிறீங்க அவரு. நீ ஒன்று இருக்கிறனா இங்க ஒழுங்கு அழி எந்த செல்லு கேட்டுக்கிட்டு இல்லாட்டி நீ யார் இந்த மோய் நேரமா ஓடின மாதிரி நீ எங்க நான் ஓடும் ஒரு இடத்துக்கு. உன்னை எத்தனை கரணா நான் கட்டி வச்சு அடிச்சிருக்கேன். ஏண்டா உனக்கு புத்தி வரல தலைக்க புத்தி இல்லையா? ஸ்கூல்ல அதுதானே சொல்லித்தார உனக்கு எந்த நாளும். நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போயுமாண்ணா நான் உனக்கு ஒன்று வேண்டி தரையுமாடு. உனக்கு நாளையில இருந்து ஒன்று தரையுமாடுன்றது நீ எங்க நாட போய் யார்கிட்ட நாட வேண்டி என்ன நினைச்சிருக்கீங்க?
உண்ட விருப்பத்துக்கு நீ வா பாய் எந்த சதையை உடைச்சு போட்டான் எந்த உம்மோ எந்த வாப்போ எந்த சலையால் ரத்தம் அடியுது அவர் பேர் என்ன சொன்னீங்க? அசாம். எந்த ஸ்கூல்ல படிச்சவர்? இவரு பாலக்காட்டு ஸ்கூல்ல தான் படிச்சு. அந்த ஸ்கூல்ல அவங்களோட அந்த ஊர்ல உள்ள ஸ்கூல் தான், பாலக்காடு ஸ்கூல்லனே. அதெல்லாம் படிச்சு இல்லைன்னு. எத்தனையாம் ஆண்டு படிச்சாரு? 8ஆம் ஆண்டு படிக்கிறார். 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பாஸ் ஆகி 9ஆம் ஆண்டு இந்த வருஷம் 9ஆம் ஆண்டு பாஸ் ஆகுதா 2005. அதையெல்லாம் சொல்லிட்டீங்க. சரியா, பிரச்சனை இல்லை. அவர் இல்லைன்னு கேட்டுமா எங்களை விட்ட விடுங்க நீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? படிக்கணும் இல்லவா? நான் அதை பத்தி நீங்க யோசிக்காங்க. இங்க போட்டு இருக்கட்டும். அவரு எனக்கு உதவியா இருக்கு, அவர் படிச்சுக்குவாரு. நான் அவருக்கு இதெல்லாம் பாடங்களை சொல்லி கொடுக்கலாம், கிளாஸுகளுக்கு போட்டுக்கலாம், நான் ஒழுங்கு செஞ்சு கொடுக்கலாம். இங்க விட்டு போக நீங்க. சரியானே? நீங்க அதை பத்தி யோசிக்கலாம். எதிர்காலம் நீங்க கவலைப்பட்டு கூட்டிட்டு வந்தீங்க. அது எனக்கு பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இல்லையா? நல்ல படிக்கக்கூடிய கூடிய அவருக்கு அவன் கண்டிப்பா உதவி செய்யணும். நாம எல்லாருக்கும் பெரிய முயற்சி, நல்ல விஷயம். எதிர்காலம் நல்லா இருக்கு. சரி சார், அப்ப நான் வாரம் கடையெல்லாம் சாப்பிட்டு போகணும். இல்ல சார், இல்ல சார், சாப்பிட்டு போகணும். கடையெல்லாம் போட்டுட்டு வந்தீங்க அப்படியோ நான் வாரம் சார். ஜெசாக்குங்களா? அப்ப இருங்க தம்பி, வரேன் வாரம் சார். விருப்பம் தான் நான் ஜெயிக்கிறது. சரியா? நல்லா இருக்கு, படிக்கணும். என்ன பிரச்சனை இல்லை. நீங்க அடிக்கடி வந்து பார்த்துக்கணும் நீங்க. சரியானே? சரி, நேரம் கிடைக்கிற அவருக்கு தான் இந்த ஊடு அவருக்கு புகழ். சரியானே?